ஜீரோ லெவல்ல இருந்து வந்தோம். அதாவது என்ட்ரியில இருந்து அந்த பார்டர்ல இருந்து அடுத்து கிழவரப்பள்ளி டேம் வந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரிக்கு போனோம். அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணி வந்து கிழவரப்பள்ளி டேம்ல மட்டும்தான் அந்த ஸ்பில்வேனால அந்த ஃபோம் மாதிரி வருது. ஏன்னா அவங்க யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சீவேஜ் வாட்டர் தான் விடுறாங்க, அதனால ஸ்பில்வே வருது. அதே கிருஷ்ணகிரி அணைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அதுல மீன் வளம் இருக்கு, நிறைய மீன் பிடிக்கிறாங்க வைக்கிறாங்க, நிறைய வந்து அது தண்ணியோட மாற்றம் வந்து அந்த 50 கிலோமீட்டர் தாண்டும் போது அது மாறுது. அதனால பாத்தீங்கன்னா அதன் தொடர்ச்சி போன மாதம் 30/7/2026 அன்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையை திரும்ப நாங்க தொடர்பு கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கும் கொண்டு சென்றோம். அதன் தொடர்ச்சியாக அன்னைக்கு 30/7/2026 போன மாசம் வந்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையில நம்ம கர்நாடகா மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் நம்மளும் சேர்ந்து இணைந்து ஒரு வீடியோ கான்பரன்ஸ் நடத்தினோம். அதுலயுமே இன்சூஸ் பண்ணிருக்கோம், அவங்க பண்றேன்னு சொல்லியிருக்காங்க என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.